தியானத்துக்குன்னு ஆண்டவர் நமக்காய் கொடுத்த ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை என்னன்னா 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் நான் எத்தனை பாரங்களை சுமப்பேன், என் பாரத்தை இறக்கி வைக்க யாருமே இல்லையா அப்படின்னு எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் பாரத்தை சுமக்கி வைக்க யாரும் இல்லை, நான் ஒருத்தன் தான் போராட வேண்டியது இருக்கு, நான் ஒருத்தன் தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, நான் ஒருத்தன் தான் ஜெபிக்க வேண்டியது இருக்கு, நான் ஒருத்தன் தான் ஓட வேண்டியது இருக்கு, என் பாரத்தை கேட்க யாரும் இல்லையே, என் கஷ்டத்தை செவி கொடுத்து கேட்க யாரும் இல்லையே, என் கஷ்டத்தை நான் சொன்னாலுமே பிரச்சனை வந்துடுதேன்னு சொல்லிட்டு நீங்க தேவ பிள்ளைகள் நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை ஒன்று உண்டு. உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் மேல் உங்க கவலை எல்லாம் நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை விசாரிக்க யார் இல்லைன்னா பரவாயில்ல, இயேசு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஏன் சொல்ல வைக்கிறேன்னா, உங்க பக்கத்துல இருக்கிறவரே நீங்க குறைய சொல்லும் போது உங்களுக்கு இது வேற வேலையில போ, எனக்கு 1000 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடியவரா இருப்பாங்க. மனைவியும் அப்படிதான் சில வேலையில இருப்பாங்க, கணவனும் அப்படிதான் சில வேலையில இருப்பாங்க, பிள்ளைங்களும் அப்படிதான் சில வேலையில இருப்பாங்க இல்லையா? அப்ப என் பாரத்தை நான் எங்க போய் சொல்லுவேன் அப்படின்னு வேதனையோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கறாருன்னா, உன்னை விசாரிக்க நான் இருக்கேன், உன் குறைய என்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. உன் குறைய என்கிட்ட சொல்லு, உன் குறைய என்கிட்ட சொல்லு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம் ஒருவரிடத்துல நம் குறையை சொல்லும் பொழுது நம் நெருக்கம் விலகும். அல்லேலூயா. நம் நெருக்கம் மாறி போகும், நம்முடைய நெருக்கம் விலகி நம் கஷ்டம் நீங்கி நம்ம பெருக்கத்துக்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன ஆக போறீங்கன்னா, ஒன்று முடிவு பண்ணிக்கீங்க, உங்களை நெருக்கிற காரியங்கள் இன்று முடிவுக்கு வந்தது. அல்லேலூயா. எந்த காரியம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்களை வேதனை அடைய வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த காரியம் விசாரிக்கிறவர் ஒருவரிடத்திலே சொல்லப்படும் பொழுது அவர் உங்கள் காரியத்தை விசாரித்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற நெருக்கத்திலிருந்து உங்களை பெருக்கத்துக்கு கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 138 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, யாவையும் செய்து முடிப்பார். உங்க நெருக்கத்தை அவர் விலக்கி போட்டுருவார், தூக்கி போட்டுருவார். ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, இன்னைக்கு தேவ வார்த்தையாய், இது தேவ பலனுடைய வார்த்தையா இருக்கிறது. இந்நாள் வரை மனுஷனுடைய தயவை எதிர்பார்த்து அவருடைய கரத்தை நோக்கி பார்த்திருந்த உங்களையும் என்னையும் இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையை கொடுத்து, இனி நான் எந்த மனுஷியும் நம்பி இல்லை, என்னை படைத்த சிருஷ்டித்த தேவனை நம்பி இருக்கிறேன். இந்த வைராக்கியம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்துடுச்சுனாலுமே அந்த பிள்ளை வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தங்க, அந்த பிள்ளை கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போதுன்னு அர்த்தங்க. அல்லேலூயா. நீங்க கனி கொடுக்கக்கூடிய செடியாய் உங்களை வைக்க போறாருங்க. அப்ப எனக்குள்ள ஒரு வைராக்கியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு கூட்டத்துல இந்த வார்த்தையை ஒரு சகோதரன் கேட்டுட்டார். ஒரு கூட்டத்துல அவர் ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரன் இந்த வார்த்தை அவர் இருதயத்துக்குள்ள போய் சேரவும் எழுதிக்கிட்டாராம் நோட்ல. வீட்டுல போயிட்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார்னா, கர்த்தர் எனக்காக என் வீட்டை கட்டி தருவார், கர்த்தர் எனக்காக என் வீட்டை கட்டி தருவார், கர்த்தர் எனக்காக என் வீட்டை கட்டி தருவார், கர்த்தர் எனக்காக என் பிள்ளைகளை பாஸ் பண்ண வைப்பார், கர்த்தர் எனக்காக, இப்படிதான் ஜெபம் பண்ணி, இதுதான் அவருடைய ஜெபமா இருந்திருக்குது. ஆச்சரியம் பாருங்க, அவர் வேண்டினவைகளை கர்த்தர் செய்து முடிக்கவும் அவர் கர்த்தரே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்.
ஆண்டவர் அறியாத ஜெபம். இன்னைக்கு அநேக வசனங்கள் நமக்கு தெரியும், ஆனா அது கிரியை இல்லாத விசுவாசமா இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். கிரியையுள்ள விசுவாசமா இருக்கும் பொழுது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறார். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறார். இதை எழுதி வச்சுக்கணும். இதை நீங்க எழுதி வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு நிச்சயம் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல பகிர்ந்து. அப்ப என் கவலை என் இருதயத்துல ஒரு பக்கம் இருக்கு, என் பாரம் என் தலைமையில இருக்கு, நான் சுமந்துக்கிட்டே இருக்கேன். பாரம் ஏற 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 இன்னும் நான் கீழே தான் போறேன், மேலே போலியே. இல்லையா இல்லையா? ஆமாவா? பாரம் ஒருவன் மேல வைக்கும் பொழுது அவன் நிமிர்ந்து நிற்பானா, குனிஞ்சு நிற்பானா? எனக்கு பாரமா இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணணும்? என் பக்கத்தில் ஒருத்தன் கை வீசிக்கிட்டு அழகா ஜாலியா வராரு. அவர்கிட்ட ஐயா என்னால் கொஞ்சம் தூக்க முடியல, தூக்குங்களேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் சொல்லுங்க? என் பக்கத்தில் ஒருத்தர் ரோட்ல நடந்து வராரம்மா, ஒருத்தர் ரோட்ல நடந்து வரார். நான் தலையில ஒரு மூட்டை, 2 கையில ஒரு மூட்டை பாரத்தை சுமந்து கொண்டு போறேன். என் பக்கத்துல நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன் இதே தெருவில் நடந்து வரார். அப்ப அவரை பார்த்து, ஏன்பா கஷ்டப்பட்டு ஒருத்தன் சுமக்கிறேன், என் பாரத்தை கொஞ்சம் வாங்கிக்கேன்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொன்னார்னா சொன்னோம்னா அவர் வாங்குவார் நினைக்கிறீங்க? லூசாப்பா நீ, பைத்தியமாப்பா நீ, உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு, நான் ஏன் உன் பாரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க உண்டு. அடிச்சுட்டு போறவங்களும் உண்டு. இல்லையா? இப்படிதான் நம்ம பாரங்களை அடிக்கிறவங்க கிட்டேயும் கேட்டுட்டு போறவங்க கிட்டேயும் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நியாயம்? உறவில்லாத மனிதர்களிடத்துல அழுது புலம்புறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. இதுவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உறவு, அவரோட எனக்கு உறவு இருக்குன்னா, அவரோட எனக்கு அந்யோன்யம் இருக்குன்னா, அவரோட குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் ஈடுபட்டு என் குடும்ப ஜபத்தின் பாரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர் நான் சொல்வதற்கு முன்பாகவே என் பாரங்களை எடுத்துக்கொண்டு நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா விளக்குறார். நமக்கு என்ன விளக்குறாருன்னா, உன் பாரத்தை கேட்கிறதுக்கு நான் இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், என்னிடத்துல நீ வந்து சொல்லு மகனே மகளே அப்படின்னு கேட்கிற. யார்கிட்டயே நீ சொல்லாத, என்னிடத்துல நீ சொல்லும் பொழுது நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடினால உன் நுகத்தை நான் முறிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அங்கே நெருக்கம், சொல்ல முற்படும் பொழுது நெருக்கம் இருக்கும், சொல்லிட்டதுக்கு அப்புறம் விசாலம் இருக்குங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் நெருக்கத்திலிருந்து நான் உன்னை பெருக்கத்துக்கு கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ விசாலம் வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பெருக்கம் வேணும்னு சொல்லுங்க. பெருக்க வேண்டும். உங்க குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு பெருக்க வேணும், நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பெருக்க வேணும்னு சொல்லுங்க. பெருக்க வேணும்னு சொல்லிட்டு போய் பெருக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க வீட்டை. பெருக்கத்துக்கு உண்டான ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பெருக்கம் கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பெருக்கத்தின் தேவன் அவர், நெருக்கத்தின் தேவன் அல்ல, பெருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, விசாலத்துக்காக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாய் யோர்தான் நதி ஓரமாய் போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து தங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா.
வீடை கட்டி கொள்ளலாம்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அங்க தீர்க்கதரிசியில இருந்த பெர்மிஷன் கேட்கிறாங்க. பெர்மிஷனும் கிராண்டட். இன்னைக்கு நாமளும் இப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நாமளும் எப்படி இருக்கிறோம்? நான் கஷ்டப்படுறேன், வேதனை அடைகிறேன், 5 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலையை 9 மணி நேரமா நான் பார்த்தா என் கஷ்டம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடுறோமா இல்லையா? அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்னன்னா, நான் ஓடலாமான்னு கேட்கக்கூடிய எலிசாவின் இடத்துல கேட்கறது இல்லை, சுயமா ஓடி மாட்டிக்கிறோம். ஆனா அவங்க நாங்க போகட்டுமான்னு கேட்கிற, அவங்க போற சொன்னதுக்கு அப்புறம் போறாங்க. அதுல புத்திசாலியா ஒருத்தன் இருக்கிறான். 3வது வாசிங்க. அங்க பாருங்க, 2 காரியம் புரிஞ்சுக்கீங்க. ஒண்ணு, அவன் செய்யக்கூடிய புதிய வாழ்க்கையில, புதிய வேலையில நீங்கள் என்னோட துணைக்கு வரணும்னு இன்வைட் பண்றான். அவரும் வரேன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கிறார். அப்போ இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணுகிறவர் எலிசா அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. அவர் தன் ஜனம், தன்னோட இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர்கள், தீர்க்கதரிசிகள் பெருக்கமாய் வாழ வேண்டும் என்று அவருக்குள்ளாக இருந்தபடியினாலே, நல்லா கனெக்ட் பண்ணிக்கிங்க. உங்களையும் இந்த தீர்க்கதரிசி புத்திரர்களோடையும் நல்லா கனெக்ட் பண்ணிக்கிங்க. அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் பெருக வேண்டும் என்று எலிசா விரும்பினபடியினாலே, அவர்கள் பெருக்கத்தை விரும்பி நாங்கள் போகலாமா என்று சொன்ன பொழுது அவர் போகலாம் என்றார். போகலாம் என்று சொன்ன பொழுது 199 பேர் போயிட்டாங்க. ஆனால் ஒருவன், ஐயா நீர் என்னோடு வர விரும்பினால் வாங்க அப்படின்னு கூப்பிடல, நீர் என்னோடு வந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லும் பொழுது எலிசா வர விரும்பினவராய் இருக்கிறார். நான் வருகிறேன் என்று சொன்னார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகள் நெருக்கத்திலே இருக்கும் பொழுது தன்னை கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறவராயிருக்கிறார். தன்னிடத்துல வந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் இருக்கிறார். தன்னிடத்திலே கேட்கும் பொழுது போங்கள், இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அதோடு நிப்பாட்டுகிற கர்த்தர், அதோடு நிப்பாட்டுகிற தேவன் அல்ல. ஒரு படி மேலே போய் என் கூட வாங்க என்று யாரு கூப்பிடுகிறாரோ அவங்களோட வருகிற தேவனாகவும் இருக்கிறாருங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ சொல்லி பாருங்க, உங்களை அங்கே வச்சு பாருங்க. நீங்கள் படுற பிரயாசம், நீங்கள் படுற வேலை, நீங்கள் படுற காரியங்களில் இயேசுவினிடத்தில் அனுமதி கேட்டு ஆரம்பித்த தொழிலாக இருக்கா? இயேசுவினிடத்தில் கேட்டு ஆரம்பித்த நாட்களாக இருக்குதா? அப்படியே இயேசுவினிடத்தில் கேட்டு ஆரம்பித்த தொழிலாகவும் வேலையாகவும் இருந்தாலும் கூட என் கூட வாங்கன்னு சொல்லக்கூடிய புத்திரராக இருக்கிறோமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்கே ஆசீர்வாதம் லேக் ஆகுதுன்னு, எங்கே ஆசீர்வாதம் அடிப்படுதுன்னு, எனக்கு தோணுனதெல்லாம் செஞ்சிடுவேன், எனக்கு தோணுனதெல்லாம் வாங்கிடுவேன், எனக்கு தோணுனதெல்லாம் பேசிடுவேன். அப்போது எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா எப்படி வரும்? நேற்று தினத்தில் அழகாக சொன்னேன், மை வேர்ட் ஷுட் பி கண்ட்ரோல்டு பை ஹிஸ் வேர்ட். என்னுடைய வார்த்தை அவருடைய வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்படும் என்றால் என் வார்த்தை தூஷண வார்த்தையாய் பேசாது. என் வார்த்தை நல்ல ஔஷதமான வார்த்தையாய் இருக்கும். ஏன்னா என் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறது யாரு? இவர் தேவனுடைய வார்த்தை. அப்போ உங்கள் நாவுகளிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு விசாரிப்புகளும், ஒவ்வொரு குறைகளும் அவர் அண்டையிலே சொல்லக்கூடியதாக இருக்குமே என்றால் அதுக்கு விடுதலை உண்டுங்க. ஏன்னா அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா? பேசுகிற தேவனா இருக்கிறார் இல்லையா? அப்போ இன்னைக்கு எல்லாவற்றையும் நான் எடுத்தேன், கவுத்தேன், நான் செஞ்சுட்டேன், நான் ஆரம்பிச்சுட்டேன், நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அங்கே என்னுடைய வாழ்க்கையில அவருக்கு என்ன கனத்தை நான் கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு என்ன மரியாதையை நான் கொடுக்கிறவனா இருக்கேன், எல்லாமே நானே இல்லை செய்கிறேன். அப்படி என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா அவரிடத்துல நம்ம போகவே மாட்டோம். மனுஷனை நம்பி தான் ஓடும். இன்றைக்கி நம்ம ஏன் தோல்வியை கண்டிருக்கிறோன்னா, நம்மளை விசாரிக்க மாமா இருக்கிறாரு, நம்மளை விசாரிக்க சித்தி இருக்கிறாரு, நம்ம குறைய கேட்க பாஸ்டர் இருக்கிறான்னு ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் குறைகளை சொல்லும் பொழுது அவர் நம்மை விசாரித்து நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பிடிச்சி கொள்வீங்கன்னா அவர் நிச்சயமாகவே உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அங்கே அத்தனை பேர் போகிறான். ஆனால் ஒருத்தன் மட்டும் என்ன சொல்கிறான்?
என்னோட வாங்க. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போதும் இருங்க. இப்போ இதுல பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அவர்களோடு கூட போனார்கள். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார். வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கோம், 6 பேர் இருக்கோம், 10 பேர் இருக்கோம். ஆனால் ஒருவர் மாத்திரம்தான், இயேசுவே என் குடும்பத்தை ரட்சிங்க, இயேசுவே என் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, இயேசுவே என் மனைவியை காத்துக்கொள்ளுங்க, இயேசுவே என் கணவனை காத்துக்கொள்ளுங்கன்னு அந்த ஒருவர் தான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. வேற யாரும் ஜெபமே பண்ண மாட்டாங்க. ஏன்? படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இதுக்கு மேலே என்ன நன்மை கிடைக்க போகுது, ஜெபிச்சு என்ன ஆக போகுது, அதனால் வாழ்ந்து பழகிக்கலான்னு சொல்லிட்டு வாழ பழகிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அநேக வேளையில் வாழ பழகிட்டோம். அப்படி படவே கூடாது, படவே கூடாது. வாழ பழகவே கூடாது. அப்படி வாழ பழகவே கூடாது. அங்கே பாருங்கள், ஒருவன் ஒரு உதிரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா, அவனுக்கு இந்த வேலை புதுசுன்னு அர்த்தம். மரம் வெட்டுற வேலை புதுசு. அதனால் வெட்டும் பொழுது அவன் கை தவறி தண்ணீரில் விழுந்துருச்சு. இங்கே அநேகருக்கு ஜெபம் பண்ணுறது புதுசாக இருக்கும். ஜெபம் பண்ணும்போது புதுசாக இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுகையிலே போராட்டம் வருதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஜெபத்தை விட்டுடுறீங்க. டெய்லி ஜெபம் பண்ணுறவனுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் அதை மேற்கொள்ள அவனுக்கு பழக்கம் இருக்கும். சில பேர் ஜெபிச்சாங்கன்னா பிசாசு ஓடும், சில பேர் ஜெபிச்சாங்கன்னா வலி வரும். ஜெபம் பண்ண உட்கார்ந்த பாஸ்டர், வலி வந்துடுச்சு, அப்புறம் தூங்கிட்டேன். ஜெபம் பண்ண உட்கார்ந்த பாஸ்டர், அப்புறம் தூக்கம் வந்தது, தூங்கிட்டேன். ஜெபம் பண்ண உட்கார்ந்த பாஸ்டர், அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்தது, எடுத்து பேசினேன், டைம் போனதே தெரியல. இப்படி சொல்லி நாம இருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறவன், அனுதினமும் ஜெபிக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? என்ன வந்தாலும் அவன் ப்ராக்டிஸாக இருந்தபடினால தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அவன் டிஸ்டர்பன்ஸே வராது. அப்போ அவன் உத்திரத்தை எடுத்து வெட்ட பழக்கம் இல்லாதவனா போய் வெட்டுறான். நம்மளை போல பழக்கம் இல்லை ஜெபிச்சு இல்லையா, வெட்டுறோம், டயர்ட் ஆயிடுது, தூங்கிடுறோம். மறுநாளும் செய்கிறோம், தூங்கிடுறோம். அதுக்கு மறுநாளும் செய்கிறோம், தூங்கிடுறோம். இப்படியே தூங்கி 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 இத்தனை வருஷம் வந்துட்டோம். தேவ கிருபையில கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு. தேவ கிருபையில நடத்திட்டு இருக்காரு. கண்டிக்கிற தேவன் அல்லங்க, மன்னிக்கிற தேவன். அதனால மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு. உங்களை என்னையும் அல்லேலூயா மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் தண்ணீரில் விழுந்து அவன் ஐயோ ஆண்டவனே, அது கடன் வாங்கி நான் வாங்கிட்டு வந்தேனே. நம்மள அந்த என்ன பண்ணுவோம், கடன் வாங்கி வாங்கி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். நஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், திரும்ப இன்னொரு கடனை வாங்க போயிடுவோம், திரும்ப இன்னொன்று அப்படி வாங்கிக்கொண்டே என்ன பண்ணுவோம், ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் அவன் பாருங்க, திரும்ப கடன் வாங்க அவன் போல, என் கோடாரி கீழே விழுந்துச்சு, எனக்கு யாராவது 2 வச்சிருந்தீங்கன்னா என் கையில் கொஞ்சம் கொடுங்கலன்னு சொல்லிட்டு அவன் கடன் வாங்க திரும்ப போகலை. ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு ஐயோன்னு அவன் சொல்லலை. அவன் போன இடம் ஆண்டவனே ஆண்டவனே அப்படின்னு போயிட்டான். அப்படி போனவனுக்கு அங்கே கிடைச்ச ஒரு காரியம் என்னன்னா, எடுத்து வாசிங்க. பாருங்க, தேவனுடைய மனுஷன் என்ன கேட்கிறார் அப்படின்னா, அது எங்கே விழுந்தது என்று விசாரிக்கிறவனாய் இருக்கிறார். இதுதான் முக்கியம். அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் தேவனுடைய மனுஷன். அவன் பாருங்க, உண்மையுள்ளவன் இங்கே விழுந்தது என்று அது விழுந்த இடத்துல. எலிசா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க? தன்னோடு இருந்த சீஷன் ஒருவன் ஓடி போய் பக்கத்து சந்தில போய் காசை வாங்கிட்டு வந்ததை உள்ளுக்குள்ள குகைக்குள்ள இருந்து
நான் உன்னோட இருக்கிறத உன் இருதயம் அறியவில்லையான்னு கேட்டார். அவ்வளோ பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி. அப்போ அவருக்கு கோடாரி எங்க விழுந்ததுன்னு தெரியாதா? தெரியும். ஆனால் அவனிடத்துல அவன் எலிசா ஏன் விசாரிக்கிறார் என்றால், அவனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்ள. இந்த இடத்துல தான் நான் போட்டேன். அவன் சொல்லலை நம்மள மாதிரி எப்படி ஜெபிக்க உட்கார்ந்த தேவனே, அவங்க ஃபோன் பண்ணதுனால நான் சுகம் பண்ணல. அப்போ பாவம் அவங்க பண்ணிட்டாங்க. நாளில் நம்ம காரணம் எப்படிதான் சொல்லுவோம், ஏன்பா சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு கிளம்பணும்னு நினைச்சேன் பாஸ்டர், என் வீட்டுக்காரங்க டென்ஷன் படுத்திட்டதுனால, என் மனைவி டென்ஷன் படுத்தினதுனால அவங்களால நான் சர்ச்சுக்கு வரல. காரணம் யார் மேல போடுறோம்? கணவன் மேல. அவர் நேற்று ஜெபிக்கவே உட்கார லேட்டா வந்துட்டார் 12 மணிக்கு, அதனால நான் சண்டை போட்டேன், அது எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, நான் வரல. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பாஸ்டர் மந்த் எண்டு நான் வரல, இயர் எண்டு நான் வரல, ரீசன் சொல்லுகிற பிள்ளைங்களா இருக்கும். ஆனா காரணம் அது அல்லங்க. உங்க மனசு இறைவனோட ஒத்து போகாததுதான் காரணம். நம்ம கர்த்தருக்கு கனத்தை கொடுக்காது. அந்த உண்மைத்தன்மையை ஆண்டவர் எப்பவுமே நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும், யோர்தான் நதியில ஒரு எறும்பு விழுந்தாலுமே எங்க போகும்னு தெரியாது. ஒரு இரும்பு உள்ள உழுந்து கிடக்குது, எங்க இருக்கும்னு யாருக்கு தெரியும். ஆனா ஓடி இருக்கலாம், இங்கதான் உழுந்துது அப்படின்னு பார்க்கிறாரு. அவன் மறைக்கணும்னா மறைச்சிருக்கலாம், பொய் சொல்லலாம், எப்படி விழுந்தது எலிசா கேட்கணும்னா கேட்டுருந்துருக்கலாம். அவன் சொல்லியிருக்கலாம், கை தவறி போட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், வெட்ட போகும்போது காத்தடிச்சது, கோடாரி கீழே விழுந்துருச்சு, வெட்ட போகும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்டுது, அதனால கை தவறி கீழே போட்டுட்டேன். நம்மள மாதிரி 1000 ரீசன் சொல்லலாம், 1000 ரீசன் சொல்லலாம். அவன் உள்ளதை என்று அப்படியே வெட்டும் பொழுது விழுந்துருச்சு, இங்க விழுந்துருச்சு. அப்போ ஆண்டவர் அதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ எங்கே விழுந்து உன் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டாய்? புரியுதா உங்களுக்கு? உன் ஆசீர்வாதத்தை விழுந்தது எந்த இடத்திலே, எதினால் உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்தாயோ அந்த இடத்தை அவரிடத்துல தனிமையில சொல்லும் பொழுது அவர் இதை நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல மாட்டாரு. சொன்னது உண்மையா இருக்கும் பட்சத்துல அவர் கடலிலே யோர்தானிலே விழுந்த அந்த இரும்பு துண்டை மிதக்க வைத்த எலிசாவால் அது முடியுதுன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் கரம் பரலோகத்திலும் உண்டு, அவர் கரம் நரகத்திலும் உண்டு. எதிலே இருந்தாலும் நாம் சொல்வது உண்மையா இருந்தால் விழுந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப உங்க ஆசீர்வாதம் எதுக்குள்ள இன்னைக்கு விழுந்து கிடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கிறோம். அவ்வளவுதாங்க வித்தியாசம். அது எங்க விழுந்ததுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க விழுந்த இடத்துல உங்களை மேன்மை அடைய வச்சிருவாருங்க. என்னன்னே தெரியல பாஸ்டர், என்னன்னே தெரியல பிரதர், என்னன்னே தெரியல ஐயா, எதனால ஆச்சுன்னே தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, வீடு கட்டினதுலேருந்தே தரித்திரம் வந்துருச்சு அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, அந்த வண்டி வாங்கினதுலேருந்தே எனக்கு ஒரு போராட்டமா வந்துருச்சுன்னு. ஏன்? அப்போ எங்க விழுந்தன்றது தெரியாததுனால தான் போராட்டம். அப்ப இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, எங்க விழுந்தோன்றது நினைவுக்கு வந்துருச்சுன்னா அப்போ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை எவ்வளோ கீழே போயிருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவன் கத்தின ஐயோ அவன் ஆண்டவனுக்கு கேட்டபடியினால ஆண்டவன் அவனுக்காக அவன் இழந்ததை மீட்டு கொடுத்தார். இன்று நான் கத்துகிற ஐயோ, நான் இழந்த நல்ல சுகத்தை, இழந்த பலத்தை, இழந்த ஆசீர்வாதத்தை மீட்டு தர என்ன ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க இழந்த உங்கள் ஆசீர்வாதத்தை மீட்டு தர அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். என்னங்க, அந்த 4 குடும்பத்துக்கு முன்னாடி உங்களால நல்லா வாழ முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? 4000 குடும்பத்துக்கு முன்னாடி உங்களை நல்லா வாழ வைப்பாருங்க. அவரிடத்துல ஐயோ என்று கூக்குரல் இடும் பொழுது
நம் பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது அவர் அதை மன்னித்து நம்மளை உயிரடைய செய்கிறவராய் இருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். நொந்து கொள்ளாதீங்க. வாழ்க்கை போயிடுச்சுன்னு ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சுங்கிறதுக்காக வாழ்க்கைய நொந்து கொள்ளாதீங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்லக்கூடிய வார்த்தை, உன் வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழாதே, உன் வாழ்க்கையை இஷ்டப்பட்டபடி சந்தோஷமாய் நீ வாழ பழகிக்கொள், உன் வாழ்க்கையை அழகாய் மாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நொந்து கொள்ளாதீங்க. இது இல்லை இல்லாதவைகளுக்காக நொந்து கொள்ளாதீங்க, இருக்கிறவைகளுக்காக துதி பாடுங்கள். அல்லேலூயா. இருக்கிறவைகளுக்காக துதி பாடுங்க, இருக்கிறவைகளுக்காக துதி பாடுங்க. ஈசாக்கு விதைக்க போகும்போது கிணறு வெட்டினா தண்ணி வந்து பஞ்ச காலத்து தண்ணி வந்தது. குடிக்கிட்டாங்க, தூத்து போட்டுட்டாங்க, குடிக்கிட்டாங்க, தூத்து போட்டுட்டாங்க, மிரட்டிட்டாங்க. அழல வேலையை பார்க்க போயிட்டே இருந்தான். கடைசி அவங்க வந்துட்டாங்க, எப்பா நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஐயா, உங்ககிட்ட சண்டை போட்டு நாங்கள் சாபம் வாங்கிக்க முடியாது, எங்களுக்காக நீ ஜெப விண்ணப்பம் பண்ணுன்னு வந்துட்டான். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அழகு. இதைத்தான் கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அநேக சத்துருக்கள் எழும்பலாம், அநேக சத்துருக்கள் எழும்பி வரலாம். ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பத்தை அவரிடத்துல நீங்க வைப்பீங்கன்னா அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் வைக்கும் பொழுது இங்க ஸ்தோத்திரம் தான் வரல, அதுக்கு பதிலாக ஆத்திரம் தான் வரும். ஸ்தோத்திரம் தான் வரல, அதுக்கு பதில் ஆத்திரம் தான் நமக்கு வருது. அந்த ஆத்திரம் நம்மளை ஸ்தோத்திரிக்க பண்ணாது, ஸ்தோத்திரம் ஆத்திரத்தை அடக்கி ஆளுகிறதா இருக்கும். அன்றைக்கு சொல்லுங்க, என் வார்த்தையை உங்க வார்த்தை அடக்கி ஆளணும். பர்மிஷன் கொடுங்க. காட் வந்து மனுஷன் செய்யற மாதிரி இல்லை, உரிமையை எடுத்துக்கொள்கிற தேவன் அல்ல, அவர் உரிமையை எதிர்பார்க்கிற தேவன். எடுத்துக்கொள்றதுக்கும் எதிர்பார்க்கறதுக்கும் வித்தியாசம். நான் நேரம் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கன்னு வச்சுக்கீங்களேன், இல்ல அது நீங்க எனக்கு உரிமை கொடுத்துட்டீங்கிற எண்ணத்துல வந்து நான் செய்யறது. ஆனா உண்மையா நான் போனதுக்கு அப்புறம் யாருங்க அவருக்கு ரைட்ஸ் கொடுத்தா? நேரம் வந்தாரு, ஃப்ரிட்ஜை திறந்தாரு, ஜூஸ் எடுத்து குடிச்சாரு, எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு உங்களை திட்டுவாங்க போனதுக்கு அப்புறம், இல்லையா? எதிர்பார்க்கிறது என்னன்னா அவங்க இருக்கிறாங்க, பிரதர் இது உங்க வீடு மாதிரி, நீங்க எது வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் தைரியமா போய் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். அப்போ ஆண்டவர் நம்ம எடுத்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எனக்கு உரிமையை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். என்கிட்ட வந்து தங்களுடைய கவலைகளை ஸ்தோத்திரத்தோடு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். தங்கள் ஜெபத்தை தன்னிடத்துல ஏறெடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இதை செய்யும் பொழுது நாம சுகத்தை பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க அழகாய், எலிசா அவன் எடுத்துக்கொள் என்றான், அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அப்போ உங்க கையை நீட்டப்பட போதுங்க. இவ்வளவு நாள் தரித்திரத்துல இருந்தீங்க, இவ்வளவு நாள் வேதனைகள்ல இருந்தீங்க, இன்று உங்கள் கை நீட்டப்பட போகிறது. நீட்டப்படும் பொழுது உங்கள் தொலைந்து போன வாழ்க்கை ஆழ்கடல் சமுத்திரத்திலே விழுந்து கிடந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடினாலே நீங்கள் தைரியமாய் உங்கள் கையை நீட்டி எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தைரியமாய் உங்கள் கரத்தை நீட்டி எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நல்ல வாழ்க்கை எடுத்துக்கொள்றதுக்கு பயத்தோட இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு ஐயோ நான் எடுத்துக்கொள்ள முடியுமான இல்ல. அவர் ஆழ் கடலிலே ஆழ் சமுத்திரத்திலே உங்கள் தொலைந்து போன வாழ்க்கையை, உங்கள் சுக வாழ்க்கையை, உங்கள் சுகஜீவ வாழ்க்கையை அவரிடத்துல சொன்னபடினாலே இன்னைக்கு மிதக்க வைக்க போறாரு. எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அற்புதமா இருங்க, சுகபோகத்தோட நல்லா வாழுங்க. ஆனா அப்படி வாழும் பொழுது ஒன்னே சொல்ல மறந்துடாதீங்க, ஆழ்கடலிலே இருந்த என் சந்தோஷத்தை விட்டு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துவ சொல்ல மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அந்த நாட்கள் மிக விரைவில் உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை வருது திருச்சபையே. அந்த சுக நாட்கள், சுகஜீவ நாட்கள் உங்கள் குடும்பத்திலே, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலே அதி சீக்கிரத்தில் வருகிறதா இருக்கிறது. உன் கையை பலப்படுத்திக்கொள், நீட்டி எடுத்துக்கொள்வதற்கு.
ஏன் பலப்படுத்திக்கொள் சொல்றேன்னா, இழந்த ஆசீர்வாதம் அவ்வளோங்க. அதை ஒரே நாளில் பெற்றுக்கொள்ள உங்கள் கைக்கு பலன் இருக்குதா? இல்லை. அது சீக்கிரத்திலே வருகிறபடினால கையை தூக்கி ஜெபத்திலே பழக்கப்படுத்தி கொள்ளும். கையை தூக்குவதற்கு எதற்கென்றால் பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ டக்குன்னு தூக்கி வந்து உங்கள் தலையில் வந்து ஒரு 20 கிலோ ஒரு சின்ன பையன் தலையில் வச்சா தாழுவானா? தாழ மாட்டான். அப்போ அவன் கை பலப்படும் பொழுது, அதே கையில் கொடுக்கும் பொழுது அது தாங்குகிற கரமாக இருக்கும். அப்போ உங்கள் கரத்தை தாங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவருங்க, அவர் நல்லவர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தொலைந்த ஜெப வாழ்க்கை மேலே வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தொடர்ந்த ஆசீர்வாத வாழ்க்கை மேலே வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நீங்கள் தொலைத்த உங்கள் சுக வாழ்க்கை மேலே வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். மேலே வருகிறது, மேலே வருகிறது. ஏன்? உங்கள் கவலைகளை அவரிடத்துல சொன்னபடியினாலே. எதுவாக நீங்க சுயமுயற்சியோட செய்யாதீங்க. சுயமுயற்சியோட செய்யும் பொழுது அநேகருடைய வெறுப்புகளுக்கு நம்ம ஆளாகும். அநேகருடைய வெறுப்புகளுக்கு, அநேகருடைய நயவஞ்சகத்துக்கு நம்ம ஆளாக கூடும். ஆனால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவருக்காக அவரிடத்துல ஆண்டவன் மாதிரி, ஐயோ நான் வாங்கின கடன் இரவலாய் வாங்கி கொண்டு வந்தது தொலைந்து போனது. கடன் வாங்கி நான் பண்ணின வியாபாரத்துல லாபம் இல்லை, தொலைஞ்சு போச்சு. மீண்டும் கடன் வாங்கு அல்ல, நிப்பாட்டு. ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரல அப்படின்னா அதை திரும்ப நான் வெற்றி அடைவேன்னு சொல்லி போறதுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் பொழுது டைரக்ஷனை காட்ட ஒருத்தர் இருக்கிறார். அந்த டைரக்ஷன்ல திரும்ப வெற்றி வந்துடுவாங்க. You lost the direction. அதுதான் பிரச்சனை. You lost the direction. நீங்க வழிய தொலைச்சிட்டீங்க. அதனால தெரியாத இடத்துல எல்லாம் போய் முட்டி மோதி இருக்குறீங்க. இல்ல இல்ல, முட்டி மோதி நீங்க போராடுறீங்க, ஜெயம் வரல. ஆனா தொலைந்த இடத்துல அமைதியா நிற்கும் போது, ஐயோன்னு சொல்லும் பொழுது, அப்பான்னு கத்தும் போது, மெய்ப்பெண் தன் ஆட்டின் சத்தத்தை கேட்டு அந்த டைரக்ஷன்ல வந்துடுவாருங்க. கன்ஃபார்மா வருவார். தொலைந்து போனது நானாக இருந்தாலும் நான் கத்துவேன் என்றால், ஆண்டவன் மாறே என்று கத்துவேன் என்றால், அங்கே என் சத்தத்தை கேட்டு வரக்கூடியவர் நிச்சயம் வருவார். இன்னைக்கு நீங்க குடும்பங்கள்ல தொலைந்து போன உங்கள் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சரீர சுகங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவன் மாறே என்று குடும்பமாய் அபயமிடும் பொழுது அது மீண்டும் உங்களுக்கு கிட்டி சேர்க்கும்படியாய் அவர் கரம் உங்களுக்காய் உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஆண்டவரே, if you bless me, I will be a blessed person for others. நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னா நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறுவேன்னு சொல்லி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் விலகி ஓடிடுங்க. அந்த மனசு ஆசீர்வதிக்கக்கூடிய மனசு இல்லாதவன் தரித்திரத்தை போயிட்டே இருப்பாங்க. இது ரகசியம், புடிச்சுக்கிங்க. அந்த ஆசீர்வாதம் உங்க கையில இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணு இருக்கா, 2 இருக்கு, 1 கொடுங்க. இன்னொன்னுல பாதிய நாச்ச கொடுங்க. இல்ல இன்னொன்னு 1 நாச்ச கொடுங்க. அப்ப நாளைக்கு எடுத்து வைக்காதீங்க. அந்த ஆசீர்வாதம் நாளைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட பழகினவனுக்கே ஆசீர்வாதம் கொடுக்கப்படும், புதைத்து வைக்கிறவனுக்கு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க நானும் புரிஞ்சுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 9:21 பார்க்கலாம். அவர் அவருடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். விசாரிக்கிறார் பாருங்க. தன் மகனுக்கு ஒரு வியாதி, சத்துருவினால் பிடிக்கப்பட்ட மகனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வராங்க.
அவர் விசாரிக்கிறார். எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்க சொல்றாங்க பிறந்ததுல இருந்து. அப்படியா அப்படின்னு சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு விடுதலை இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் விசாரிக்க விரும்புகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, அப்பா நான் சொல்லட்டமா இப்ப என் பிரச்சனைய அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லு மகளேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை கேட்க அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். நம்ம பிரச்சனைய சொல்றது இல்ல, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்கிற பிள்ளைகளா. எத்தனை பேர் உங்க பிரச்சனைய சொல்லிருக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட்டா போனோம்னு கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், இதுதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப பாருங்க, மார்க்கின் புத்தகம் 9:27, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் என்று இருக்கிறார். அங்க எலிசா தன் கரத்தினால ஒரு கொப்பரை போட்டு எடுக்க வச்சுட்டு அவள் தன் கையினால் எடுத்தான் இருக்குது. அப்ப ஆண்டவருக்கு எலிசாவுக்கு உள்ள வித்தியாசம், எலிசா மிதக்க வச்சு எடுக்க வச்சாரு, ஆண்டவர் விழுந்து கடனை கையை பிடிச்சி தூக்க வச்சாரு. விழுந்து கடனை நம்மளை தூக்குற தேவனாங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதில் விழுந்த என்னையும் உங்களையும் தூக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. லூக்காவின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம், 18ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும். அங்கே ஒரு விதவையானவர் ஒருத்தன் கிட்ட போறாங்க, அன்ஜஸ்டிஸ் பர்சன் கிட்ட, நல்லதே செய்யாத ஒரு மனுஷன் கிட்ட டெய்லி போறாங்க. போயிட்டு கேட்குறாங்க. அவன் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவன் சொல்றான், நான் அநீதிக்காரன் என்று தெரிந்தும் இவள் வந்து என்னிடத்துல கேட்டுக்கொள்வது என்ன? அவள் காரியம் என்ன என்று விசாரியுங்கள், அவள் காரியம் என்ன என்று விசாரியுங்கள் என்று அவன் அநீதிக்காரனை விசாரிக்க விரும்புகிறான் என்றால், அநீதியை ஒழித்து நம்மை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் விசாரிக்க மாட்டாராங்க? உங்களை என்னைய வாழ வைக்க மாட்டாரா? நம்மை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் தான். ஏதோ இன்னைக்கு ஒரு சுகத்தை இழந்து, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து வேதனையோடு வெம்பிக் கொண்டிருக்கிற இருதயமே, நீ தெளிவாய் கேள். உன் நிலை இப்படி ஆயிற்று நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த நிலையில இருந்து உன்னை உயர்த்த அவர் கரம் பலனுடையதாய் இருக்கிறது. நீ உயர்த்தப்படுவாய், நீ தாழ்த்தப்படுவதில்லை. நீ உயர்த்தப்படுவாய், நீ தாழ்த்தப்படுவதில்லை. உன் கரத்தை அவர் பிடித்து தூக்கி எடுத்து உன் கரத்தினால் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. எழுதி வச்சுக்கீங்க. நான் தைரியமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். இன்று நீங்கள் அநேகரிடத்துல கைகளை நீட்டினவர்களா இன்னைக்கு இருக்கு. ஆனால் அநேகரிடத்துல நீட்டின உங்கள் கரத்தை அதே ஜனங்களுக்கு முன்பாக நீட்ட வைத்து கொடுக்கிறவர்களாய் மாற்ற வைக்க வல்லமையுடைய கரம் உங்களோடு வருகிறது. உபாகமத்தின் புத்தகம் 31:6, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் விசாரிக்கிற தேவன். அப்ப இன்னைக்கு என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி அழாதீங்க. என்னோடு நிறைய பேர் இருந்தாங்க பாஸ்டர், நிறைய பேர் இருந்தாங்க ஐயா, நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் ஓடி வந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் போயிட்டாங்க. நல்லதுன்னு நினைச்சுக்கங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் துக்கத்துல பங்கு பெற ஒருத்தர் வருவார், அவர் இயேசு கிறிஸ்து. அவரை பிடித்து கொண்டு நீங்க முன்னுக்கு வர 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 அல்லேலூயா, அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கம்மா, சொல்லிடுங்க. சொல்லிட்டு அப்பா நான் இங்க வேலைக்கு போட்டுமா நோ சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ எறும்பினிடத்துல பாடத்தை கற்றுக்கொள், அது எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது பாரு. அவரு வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிற தேவன். வேலையே செய்யாம எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொன்னா செய்யவே மாட்டார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு போ, உன்னோடு கூட வருகிறது நான் அல்லவோ. அப்போ உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீ செய்யற காரியத்துல வெற்றியை நான் தருவேன். அப்ப ஏதாவது முயற்சி செய்.
முயற்சி செய். முயற்சி செய்யாம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதே. முயற்சி செய்யாம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதே. அப்போ அவனுக்கு வெட்ட தெரிலங்க, கோடாரிய வெட்ட தெரில. நீங்க கை தேர்ந்தவங்களாம் உங்க தொழில இருப்பீங்கன்னா உங்க தொழில உங்க கையை விட்டு அது போகாது. அப்ப அவன் கையை விட்டு போகுதுன்னா அவன் ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான்? ஐயோ, நான் விசாலத்துல போகணும், அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, அதுல நான் பங்கு பெறணும்னு நினைக்கிறேன். அப்ப என் பங்கு ஏதாவது அதுல இருக்கணும். எனக்கு வெட்டத்துல நான் கடன் வாங்கி நான் வெட்டுறேன். கையை விட்டு போனவனா ஓடி போல, ஒளியல, தொலைந்து போல ஆண்டவனே கூப்பிடுறான். அங்கே அது மிதக்க பண்ணுகிறத அவன் பார்க்கிறான். இன்னைக்கு ஜெபிக்க முடியாது, தெரியல, முடியல, வேதனையா இருக்கு, அதனால ஜெபத்தை விட்டுட்ட பிள்ளைய. இல்ல, நீ ஜெபத்தை ஆண்டவனேன்னு சொல்லி ஆரம்பி. நீ இழந்ததை பெற்றுக்கொள்வாய். நீ இழந்ததை பெற்றுக்கொள்வாய். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். உன் வீட்டின் ஆசீர்வாதத்தை, உன் அலங்கத்தின் ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். உன் அலங்கத்தின் ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறது ஏன் அழுகிறாய்? உன் குடும்பத்துக்காக நீ முழங்கால் படியிடும் பொழுது உன் குடும்பம் சுகமாயிருக்கும். ஒருவேளை யோசிக்கலாம், நான் இல்லைனா என் பிள்ளைங்களுக்கு யார் என்ன செய்ய முடியும்? ஐயோ, நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன்னு நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, அங்கலாய்க்கிற இருதயமே உன்னை நம்பி, நீ யாரை நம்பியும் இந்த உலகத்துக்கு வரல. உன் பிள்ளைகள் உன்னை நம்பி இந்த உலகத்துக்கு வரல. அவர் அனுப்பினபடினாலே அவைகளுக்கு உண்டான எல்லா காரியம் செய்து வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாது, அழுது புலம்பாது, வேதனை பட்டுக்கொள்ளாதே. நீ சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழ்வது மிக நிச்சயம். ஒரு பொறுத்துணையோடு போங்க. என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கு, நம்பிக்கையோடு போங்க. என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரை, விசாரிக்க யாரும் இல்லை என்று வேதனையோடு இருந்த ஜனத்தை நீர் விசாரித்து, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறீர். இந்த வார்த்தையை பலத்தோடு, விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலனை தாங்க அப்பா. வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் இராதபடிக்கு நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. வேண்டாத சரீர உபாதைகளை நீக்கி போடுங்க, பலவீனங்களை நீக்கி போடுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்பா. உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீ பலப்படுத்தி சகாயம் செய்யுங்க ஆண்டவரே. சம்பாத்திய வருமானங்களை ஆண்டவரை நீ பெருக்க பண்ணுவீராக ராஜா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கடன் இல்லாதபடிக்கு வாழ உதவி செய்யுங்க. சாட்சிகள் சீக்கிரத்தில் எழும்ப போகுது சுவாமி, சாட்சிகள் சீக்கிரத்தில் எழும்ப போகுது. என் கர்த்தர் தம் கரத்தை நீட்டி என்னை நான் இழந்த வாழ்க்கையை எனக்கு மீட்டு கொடுத்தார், என்னை கரம் மீட்டி எடுத்துக்கொள்ள வைத்தார் என்று இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்ல கிருபத்தாங்க. உங்கள் நாமம் மகிமையடையட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல தகப்பனே.